Hello guys, நான் தான் மிஸ்டர் மேக் அண்ட் டெக் தமிழ் சரியா பேசுகிறேன். இன்னும் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன பார்த்தீங்கன்னா ஹைட்ரோமீட்டருமா, இதுக்கு இன்னொரு பேர் வந்து டெம்பரேச்சர் அண்டு ஹியூமிடிட்டி மீட்டருமா. இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், நம்ம இன்குபேட்டரில் வந்து டெம்பரேச்சர் அண்டு ஹியூமிடிட்டி எவ்வளோ கண்டினியூ ஆகுங்கிறத இதில் பார்க்க முடியும். அதுக்காக தான் இதுவே நம்ம வாங்கிடுவோம். சரி காய்ஸ், இதை வந்து நம்ம இன்குபேட்டர் வைக்கிறதுக்காக தான் வாங்கிடுவோம். இதோட ஃபெசிலிட்டிலாம் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். வீடியோலாம் வாங்க காய்ஸ் பார்க்கலாம். சரி காய்ஸ், இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணிடுவோம். இதில் வந்து ஆப்ரேஷன் மேனுவல் ஃபார் டெம்பரேச்சர் அண்டு ஹியூமிடிட்டி மீட்டர்னு எழுதியிருக்கு. இதுலையே பாருங்கள் காய்ஸ், இது நம்ம மீட்டர்லேயும் எழுதியிருக்கோம். மீட்டரில் வந்து டெம்பரேச்சர், கிளாக்கு, ஹியூமிடிட்டி, ஹெச்டிசி 1ன்னு எழுதியிருக்கோம். சரி காய்ஸ், இப்போ வந்து நம்ம பிடிச்சோம். ஃபஸ்ட்டு இந்த பேப்பர் மில்லிக்கு இது வந்து நம்ம ஈஸ்வர் மேனுவல், அது எல்லாருக்கும் இருக்கும் ஈஸ்வர் மேனுவல். அப்புறம் நம்ம மீட்டரை வந்து நம்ம மீட்டருக்கு வந்து பவர் சப்ளைக்கு வந்து AAA 1.5 வோல்ட்டு பேட்ரி கொடுத்துருப்பாங்க. 1.5 வோல்ட் இருக்கும் அந்த பேட்ரி. அதுதான் இதுக்குள்ளே பவர் சப்ளை யூனிட்டு. நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஸ்டாண்டும் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நம்மளுக்கு பின்னாடி ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்ம டெம்பரேச்சரை வந்து டெம்பரேச்சர், கூலிங் எல்லாத்தையும் கட்டுறதுக்குள்ள ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, ரீசெட் பட்டனு. அதுதான் அது. சரி கைஸ், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பேட்டரியை ஃபிட் பண்ணிடுவோம். அதிலே போட்டிருக்க பாருங்க, AAAன்னு போட்டிருக்கோம். நம்ம 2A பேட்டரிலாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அது வந்து ரிமோட்டுக்கு தான் போடுவாங்க. இது வந்து சின்ன பேட்டரி. சரி காய்ஸ், நம்ம மீட்ரு வந்து ஆன் ஆகிடுச்சு. நம்ம மீட்டரில் வந்து இப்போ நம்ம ரூம் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்களே, அது வந்து கிடைக்குது. இப்போ வந்து வெயிலில் தான் வச்சுருக்கோம். அதனால் வந்து இப்போ 26.3 செல்சியஸ் டெம்பரேச்சர் காட்டுது. கீழே வந்து ஹியூமிடிட்டி வந்து 81 பாயிண்ட் காட்டுது. அந்த ஈரப்பதத்தை காட்டுது. நம்ம ஸ்டூலில் வச்சுருக்கனால ஸ்டூலில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறதுனால அந்த இதை காட்டுது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவே குறைஞ்சிரும். இப்போ நம்ம ஆன் பண்ணதுனால தான் இவ்வளோ இருக்குது. இதில் வந்து 3 பட்டன் கொடுத்துறாங்க. மோடு, அட்ஜஸ்ட்டு, மெமரி, 3 பட்டன் இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து இதில் வந்து நம்மளுக்கு கிளாக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இப்போ டைம் செட்டிங் தான் பண்ண போகிறோம். இப்போதைக்கு நான் குத்து மதிப்பாக ஒரு டைம் வச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்கின பிறகு உங்களுக்குள்ள டைமை நீங்கள் வச்சுக்கலாம். இப்போதைக்கு இது நான் எப்படி வேலை பார்க்குதுங்கிறத காட்டுறதுக்காக இப்போ ஒரு டைம் சும்மா வைக்கிறேன். இப்போ நம்ம மோடு பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் தான் இந்த வந்து ஆன் ஆகுமே. நம்ம வந்து மெமரி பண்ணுறதுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணால் தான் நம்ம செட்டிங்கே பண்ண முடியும், நம்ம கிளாக் செட்டிங்கு. இப்போ வந்து நான் அடுத்து அதை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணுற செட்டிங்கை செய்கிறதுக்காக லாங் ப்ரெஸ் பண்ணோம். அப்புறம் உங்களுக்கு நம்ம டைமெல்லாம் மாற்றுறதுக்கு மோட் பட்டன் அழுத்தினா தான் அடுத்த இதுக்கு மாறும். அடுத்து அட்ஜஸ்ட் அழுத்தினீங்கன்னா இது டைம் எவ்வளோ வேணுமோ அதை வச்சுக்கலாம் நம்ம. அவ்வளோதாங்க. அடுத்து இந்த மெமரி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து மினிமம் டெம்பரேச்சர்லாம் காட்டுறதுக்காக நம்ம ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு இதுலேயே மெமரி பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் அந்த மெமரி அழுத்தினோன்னா அதிலே காட்டிடும். இந்த பேக்கில் உள்ள பட்டன் நம்ம அழுத்தினோன்னா கூலிங் வந்து எவ்வளோ இருக்குது அதுமாரி இதெல்லாம் காட்டுறதுக்காக இதில் இருக்குது. இப்போ நம்ம அந்த பேக் பட்டன் வந்து பழைய மாதிரி திரும்பி இதாகிடுது, ரீசெட் ஆகிடுது. இப்போ பழைய மாரி வந்து நம்மளுக்கு எவ்வளோ டெம்பரேச்சருக்கு ஹியூமிடிட்டிக்கும் காட்டுது, ஈரப்பதம் இருக்கிறத காட்டுது. இதில் வந்து நம்மளை வந்து டைரெக்டாக நம்ம இன்குபேட்டரில் வச்சா தான் நம்மளுக்கு வந்து இந்த ஹியூமிடிட்டி எவ்வளோ இருக்குது, டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு காட்டும். இல்லை HDC 2ன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து நம்மளுக்கு தனியாகவே தெர்மோஸ்டாட்டு கேபிள் வந்துடும், சென்சார் கேபிள். அது இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் காய்ஸ். சரி காய்ஸ், இதோட ஃபெசிலிட்டியில் என்னென்னு பார்த்துருக்கீங்க. இதில் வந்து நம்மளுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. அதுமாரி நம்மளுக்கு வந்து இந்த உள்ளே நம்ம வந்து எப்போ நம்மளுக்கு வந்து ஹேச்சிங் ஆகுதோ அப்போ வச்சாலே போதும். நம்ம வந்து எப்போதுமே வைக்க வேணாம். எப்போதும் வைக்கிறாங்க ஆசைப்பட்டீங்கன்னா வச்சுக்கலாம். நீங்கள் இது வந்து எப்போ யூஸ் ஆகுதோ அப்போ மட்டும் வச்சுக்கலாம். எப்போதும் ஸ்டார்டிங்கில் வந்து தேவைப்படும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி ரைஸ் ஆகுதுங்கிறத பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்து ஒரு 2 நாள் கழிச்சு அதை எடுத்துடலாம். அப்புறம் வந்து நம்ம லாஸ்ட்டாக நம்ம ஹேச்சிங் டைமில் வந்து நம்ம வச்சு பார்த்துக்கணும். ஏன்னா ஹியூமிடிட்டி வந்து அப்போ தான் ரொம்ப தேவைப்படும். அப்போ தான் வந்து நம்ம ஹியூமிடிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். சரி காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பிள்ளைங்க கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். See you guys.